सगिए नी வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, அது மாதிரி தான் எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்களோட லைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ரேட் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ரேம் ரேட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா மீடியா ஆப்ஷன் வரும். அதில் வந்து எந்த வீடியோஸ் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ மறுபடியும் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேப்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ட்ரையாங்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அங்கே மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்பல்ஷன் ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச்சில் காப்பி பேக்ரவுண்ட்னு சர்ச் பண்ணுங்கள். காப்பி பேக்ரவுண்ட் வந்துடும். அதை வந்து அந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுத்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செகண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து கேஷியன் பிளர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இப்போ சர்ச் பண்ணோன்னே வந்துருச்சு. இப்போ ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். காமா அப்படின்னு சர்ச் பண்ணிங்க, எக்ஸ்போஷர் காமான்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்துடும். அதுலேயே ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிக்கிட்டால் நம்ம வீடியோ இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நம்ம கலர் கண்டிப்பாக ஒயிட் தான் கொடுக்கணும். ஆட் பண்ணி அதேமாதிரி ஃபில் கம்பல்ஷன் ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ள என்ன கலர் வேணால் கொடுக்கலாம். செகண்ட் உள்ளது ஒயிட் தான் இருக்கணும். ஒயிட் கொடுத்தோன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம பிளெண்டிங் அந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஓவர்லேவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ அதை வச்சுக்கிறது. இப்போ வந்து ஃபஸ்ட் ரெக்டாங்கிளுக்கு போயிட்டு அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு சப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கொடுத்தோன்னே வீடியோ இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம அதில் போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணி எக்ஸ்போஷர் காமா கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் நீங்கள் ஒரு -0.75 செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்துடும். இப்போ நம்ம வந்து 4K வீடியோ எடிட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு இது ஆட் பண்ணியிருக்க வரைக்கும் இருக்குது. இது வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணாதது. இப்படி தான் இருக்கும் வீடியோ. இப்போ நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக செட் பண்ணி உங்கள் வீடியோ வரைக்கும் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எஃபெக்ட் ஆட் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக வீடியோ வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 4 எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த XML ஃபைலை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அதை காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். வேணும்னா உங்களுக்கு நான் அதை தரேன். 4 எஃபெக்டை தனியாக ஒரு ஃபைலில் தரேன். ஃபஸ்ட்டு உள்ளதை ஒரு ஃபைலில் தரேன். இது சேர்த்து ஒரு ஃபைலில் நான் உங்களுக்கு வந்து PDF ஃபைலாக டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது ஈஸி தான் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறது. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண XML ஃபைல் மேலே ஷேருங்கிறது இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா லைட் மோஷன் ஷோ ஆகும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள் தான் இம்போர்ட் பண்ணுறது. உங்கள்கிட்ட ஏதாச்சும் டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். டாட்டா, பாய்.